வணக்கம். இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த ராஜேஷ் சத்யா வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்து, அதில் எனக்கு தெரிந்த கன்டென்ட்டுகளை வீடியோவா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வீடியோ போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு நிறைய நான் சொன்னது போல் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சாதாரண நிலையில் தான் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள வேண்டும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய இமயமலை, அதாவது நான் ஒரு இமயமலைங்கிறது ரொம்ப பெருசு. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு பிஓகேல ஆரம்பிச்சு, காராகோரம் ஹைவேல ஆரம்பிச்சு, இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் தாண்டி மியான்மார் வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து ஒரு பகுதி பகுதியா நம்ம வந்து அந்த இடத்த அப்ரோச் பண்ணணும், போகணும் அப்படின்னா கூட நீங்க வந்து உங்க வாழ்நாள் பத்தாது. அந்த அளவுக்கு பெருசு இது. இருந்தாலும் நான் சென்ற பகுதி என்பது ஹிமாச்சல் பிரதேஷ். அந்த இடத்துல இருக்கிற அந்த பகுதிக்கு தான் நான் போனேன். அங்க போயிருந்தபோது நான் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்தையும் வந்து நான் வந்து ஆக்சுவலா வந்து இத பத்தி தான் நம்ம நிறைய சொல்லணும். இத பத்தி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப உதாரணத்துக்கு ஹிமாச்சல்ல நான் போனது வந்து மணாலி பக்கம், அந்த பக்கம். இன்னொரு அந்த பக்கம் ஷிம்லால வந்து சில விஷயங்கள் இருக்கு. நெமிலி பாபா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அது மாதிரி இது மாதிரி ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த தாம்னு ஒரு ஆசிரமம், அங்கே போய் தான் ஒரு ஆப்பிள் கம்பெனியே இது பண்ண, அதெல்லாம் ஷிம்லால இருக்கு. அந்த மாதிரி இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ் சைடு, உத்தரகாண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து கோ சங்கராச்சாரியார் போயிட்டு வந்தார் இல்லையா, முக்திநாத், அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் அதெல்லாம் அந்த பக்கம் வருது, கங்கையோட உற்பத்தியாகிற பக்கம். அந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து மெயினா சைனீஸ் பார்டர் வந்துருது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். அந்த போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், அந்த டோபாலஜியெல்லாம் ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சும்மா அங்கே போக போகிறது இல்லை, மவுண்ட் கைலாஷை வந்து ஏன் பார்த்துடலாம், அது எங்கே இருக்குது லொக்கேஷன், ஆக்சுவலாக அது எப்படி இருக்குது, என்ன இது இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த மவுண்ட் கைலாஷ் வந்து நான் என்ன போகிறதுக்கு முன்னாடி ஈவன் நான் போகிற வழி எல்லாமே வந்து நான் கூகுள் மேப் வச்சு பார்த்துட்டு, அதை தவிர நான் ஒரு நார்த் சவுத் டைரக்ஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வச்சுக்கிட்டு, இது இப்படி அப்படி, இது இந்த லேட்டிடியூடு அந்த லேட்டிடியூடு, நானா வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் மேப் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். இது இந்த எலிவேஷன் இருக்குது, இது இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, இது நார்த் சைடு இப்படி இருக்குது, வெஸ்ட் சைடு இருக்குது. இப்போ டெல்லியிலேருந்து நீங்கள் நார்த் வைஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஹிமாச்சல், இதே கொஞ்சம் நார்த் வெஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான் பார்டர் போயிடலாம். இதே நார்த் ஈஸ்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ வில் பி கோயிங் டு நான் சொல்கிற உத்தரகாண்ட் அந்த மாதிரி. இன்னும் இப்படி ஃபார் இதில் போகும்போது இந்த பர்டிகுலராக ஒரு இடம் நான் சொல்ல வந்தது கைலாஷ் மவுண்டைன். கைலாஷ் மவுண்டைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட இந்தியான்னு சொல்ல முடியாது, நேபாளில் இருக்குது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஆனால் இப்போதான் நம்ம வந்து இதை பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நேபாள், சைனா, இந்தியா அப்படிங்கிறது. இப்போ ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து புராண காலத்தில் வந்து தனித்தனியெல்லாம் நாடும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். திருப்பதி, அந்த காலத்தில் வந்து திருப்பதியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டு சோழர்கள்லாம் தங்கத்துலேயே சொல்லுவாங்க, தங்கத்தில் காயின் அடித்தாங்க, தங்கம் எப்படி எடுத்தாங்க அப்படின்லாம். சோழர்கள் தானே முதல்ல தங்கம் எடுத்தது இந்தியாவிலேயே, கோலாரில் எல்லாமே. அந்த அளவுக்கு வளமையாக இருந்ததுன்னுவாங்க. அதே மாதிரி கைலாஷ்ங்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நேபாள்ங்கிறது டிபெத்குள்ளே இருக்குது, அது சைனா கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருந்ததுனால தான் ஒருவேளை அப்போ அவ்வளோ வளமாக இருந்தான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த ஒன்றும் இல்லை, அதோடைய ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் நான் வந்து நிஜமாக சொல்லிட்டேன், ஆச்சரியப்பட்டுட்டேன் ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனை பார்த்துட்டு. உலகத்தை எடுத்துக்கிட்டு நார்த் போல் சவுத் போல் அப்படின்ட்டு உலகத்தை 2 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு கோடு கிழிச்சு நடுவில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் குத்துறீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்லேருந்து அதான் கைலாஷ், அந்த பாயிண்ட்டை வச்சு குத்திட்டிங்கன்னா இந்த பக்கம் 6662 கிலோமீட்டர், இந்த பக்கம் 6662 கிலோமீட்டர். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 13,000, அதான் அதோட ஹைட்டு, எலிவேஷன் ஹைட்டு. எதுக்கு சொல்ல வரேன், இது என்ன அப்படின்னா, இவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இவ்வளோ அக்யூரேட்டாக நிறைய பாயிண்ட் இருந்தாலும் அந்த எலிவேஷனை கூட்டும் போது அதோடைய டபுள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா
புரியுதா நான் சொல்றது? என்ன ஆச்சரியம் பாருங்க. அதுல ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த பேஸ், 2 இன்டு பேஸ். அப்போ அதுதான் சிகரம். அப்போ உண்மையில எத்தனை 1000 இது இருந்தாலும் கைலாஷ் மட்டும் ஏன் இவ்வளவு இன்னும் அந்த டோபாலஜி நான் ஸ்டடி பண்ணும் பொழுது வாட் ஹேப்பன்ட், என்ன அது அதிர்ச்சி அளிக்கும் சில விஷயங்கள்லாம் நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, ஸ்வஸ்திகா அப்படின்னு ஒரு சம்பிள் சொல்லுவாங்க. ஹிட்லர்லாம் கூட யூஸ் பண்ணாரு அது. ஆனால் அது தப்பா ரிவர்ஸில் இருக்கும் அவங்களுக்கு நாசி இது. ஹிந்து மதத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திகாங்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வஸ்திகா எப்படி உருவானது என்பதையும் நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். எப்படி உதாரணத்துக்கு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கைலாசம் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு, அதோடைய அதை வந்து நீங்கள் சிவலிங்கமாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லிங்கத்திலிருந்து 4 திசையிலும் நதிகள் போகிட்டு நார்த்து போய் அப்படி திரும்புது. அதுதான் உங்களுக்கு பிரம்மபுத்திரா. அதே மாதிரி இந்த பக்கம் வெஸ்ட் சைடு இப்படி போய் இப்படி திரும்புது. அதுதான் வந்து உங்களுக்கு சட்லஜ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இப்படி வந்து இப்படி வர்றது வந்து உங்களுக்கு சிந்து. அதுக்கப்புறம் இப்படி ஈஸ்ட் டைரக்ஷனில் இப்படி போய் இப்படி இறங்குறது வந்து உங்களுக்கு கரோலி அப்படின்ட்டு ஒரு நதி. அந்த கரோலி நதிங்க வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ராமாயணத்தில் ரெஃபரன்ஸ் காட்டுற சரையு. இன்னும் சொல்ல போனால் வால்மீகி ராமாயணத்தில் வந்து சொல்லுவார், வால்மீகி வந்து அயோத்தியாவை பற்றி சொல்லும்போது ராமருக்கு உபதேசம், ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு மலை அங்கே கைலாசம் தான். சிவன் வந்து இருக்கிற அந்த கைலாச மலை என்பது சரையு நதி உற்பத்தியாகும் இடம். அது அந்த மலை அது அவ்வளவு புனிதமான இடம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கிறது. எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மலைக்கு பேர் மேருமலை. தமிழ்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இந்தியா ஒரு கண்ட்ரியா இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. இல்லைன்னா மேருங்கிற வார்த்தை மேரு பர்வத்தம் மேரு பர்வத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. அதே மாதிரி இவர் ராமருக்கு சொல்லும்போது அந்த கைலாச மலைக்கு பக்கத்தில் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு லேக் இருக்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ். அங்கேருந்து தான் சரையு உற்பத்தி ஆகிறது. அங்கே சரையு தான் அயோத்தியாவுக்கு வருகிறது. இந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் யாரு, விஸ்வாமித்திரர். அப்போ அவருக்கு விஸ்வாமித்திரர் அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அசால்ட்டா போயிட்டு வந்திருக்காரு. நான் போறதுக்குள்ள நான் இன்னும் போல, நான் அடுத்து போடுற பிளான் வச்சிருக்கேன். பட் அதுக்கு பல கண்டிஷன்ஸ் இருக்கு. சைனீஸ் கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் அது சுற்றி வரலாம். சும்மா இது மாதிரி அது கூட கஷ்டம் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. எதுக்கு சொல்ல வர, அந்த ஸ்வஸ்திகா நதி போல் 4 நதிகள் இதுலேருந்து அப்படி பிரவாகம் எடுத்து இந்த 4 பக்கமும் வருது. அது பிரவாகம் பொழுது ஒரு சுர்லிங் ஸ்வஸ்திகா அப்படி வர்ற மாதிரி. அந்த 2 லேக் இருக்கு பார்த்தீங்களா. ஒன்று வந்து மானசரோவர் லேக். மானசரோவர் மனசாக, பிரம்மனின் மனம், தூய்மையான மனம், அதே ஒரு ஏரியா, அதுதான் தண்ணீர் அங்கே. அப்போனா மனஸ் ரோவர் அதுதான். அப்போ அந்த இது சுத்தமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கவுண்டர் பார்ட்டி இங்கே யாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க சைனீஸ். இது பாசிட்டிவ்னா நெகட்டிவ். பக்கத்தில் ராட்சஸ் தல் அப்படின்ட்டு ஒரு ஏரி. 2 ஏரி பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் போனேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நேர் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னா அது தழுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த அதிசயங்களெல்லாம் இமயமலையில் பார்க்கணும்டா, இதுதான் என்னுடைய மெயின் குறிக்கோளாக இருந்தது. ஆனால் நான் நிறைய அதிசயங்களெல்லாம் பார்த்தேன். இது போன்ற அதிசயங்களை பார்ப்பது தானே நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தம். சரி, அது எதுக்கு சொல்ல வரேன், இந்த மானசரோவருடைய எதுக்கு அந்த அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மானசரோவருக்கு அர்த்தம் மட்டுமல்ல, அந்த ஸ்வஸ்திகாவுக்கு அர்த்தம் கொடுப்பது அந்த சிவனின் ரூபத்தில் இருக்கும் அந்த மலையை சுற்றி வரும் 4 நதிகள். எல்லாம் 4 தான் இருக்குங்க. எல்லாமே 4 வேதங்கள், 4 இது எல்லாம் சிவனின் ஒரு இதில் ஐக்கியம் அப்படின்ற உணர்த்துற ஒரு இடம் தான் இந்த கைலாஷ். 4 மதங்கள் அங்கே. இன்னும் சொல்ல போனால் இந்து மதம் மட்டும் இல்லை, அவங்க திபெத்தியர்கள் அவங்க மதமும் அவங்க தான் அங்கே தெய்வம். அப்புறம் புத்த மதத்துக்கும் அங்கே தான் தெய்வம். அதோட ஜெயினம், அப்புறம் பான் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அவங்களது 4 மதங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் மதங்கள் கடந்து தெய்வமான ஒரு தெய்வத்தின் ரூபமான ஒரு மலை. இது போன்ற மலை இதெல்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக நான் ஏன் வந்து இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் சொல்கிறேன். நான் நிஜமாவே அங்கே போய் கேப்சர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி அதை வந்து காட்டணும் நான் நினைக்கிறது. ஏன் அப்படின்னா அதில் இன்னொரு விசேஷம் பாருங்க. 4 சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த கைலாச மலையோடைய நார்த்து சைடு தங்க நிறத்தில் இருக்கும், தெற்கு சைடு வந்து வெள்ளி நிறத்தில் இருக்கும், ஈஸ்ட் சைடு வந்து ரூபி நிறத்தில் இருக்கும், இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டோப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறத்து 4 கிட்டத்தட்ட டார்காய்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறத்தில் இருக்கும்.
இதில் பனி இருக்கும். அந்த என்னென்ன அற்புதங்கள் இருக்கிறதோ, அந்த ஸ்வஸ்திகா சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதிரி பாறையில் அது கொஞ்சம் அது கூட நம்ம இதுவாக சொல்லிடலாம், அது நமக்கான அப்பியரன்ஸ் தெரியுதுன்ட்டு. மற்றபடி மற்றதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. பட் இந்த டோபாலஜியில் எனக்கு ஸ்வஸ்திகாவுடைய அர்த்தம் புரிந்தது அங்கேயே தான். அந்த அதை வச்சு தான் ஸ்வஸ்திகா சிம்பிளே நம்ம இந்த அதாவது இது இருக்கிறதுக்குள்ளே கிரேட்டஸ்ட் சிம்பிள் அந்த உருவானது அதை வைத்து தான். இதெல்லாம் வந்து நாம் வந்து நான் ஒரு இப்போ போய் அது போடும்போது உங்களுக்கு அந்த கோல்டு கலரில் அந்த சைடு மலை இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் காட்டி நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டினா தான் அந்த எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் நம்ம நினைக்கிறோம் என்னென்ன யூடியூப்பில் வந்து அவன் சும்மா பேசிகிட்டு இருக்கான், எல்லாருமே கிண்டல் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் 100 நிஜமாவே 100 வியூ கூட தாண்டலை, இதெல்லாம் 1 மில்லியன் ஒவ்வொரு வீடியோவும் எப்படி போடுறாங்க பாருங்கள். நான் வந்து யூடியூப் ஆரம்பித்த போது நம்ம அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அப்போ நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த யூடியூப் ஆரம்பித்த போது நான் இப்போ எப்படி வீடியோ போடுறேனோ அந்த லெவலில் தான் எல்லா வீடியோவும் இருக்கும். அப்புறம் தான் மெதுவாக எல்லோரும் பெரிய பெரிய என்னமோ டைட்டானிக் படம் மாதிரிலாம் வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆனால் நான் அந்த அதுலேயே போட்டிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தவறி வேறு ரூட்டுக்கு போயிட்டேன், கோரா அப்படின்னு போயிட்டேன். அந்த மாதிரி அன்னைக்கு நான் போட வேண்டிய வீடியோ இன்னைக்கு போடுறேன். கொஞ்சம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த பழைய ஒரு இந்த படம் இருக்குல்ல, பராசக்தி படத்தை இப்போ எடுக்கணும், சிவாஜி படத்தை இல்லை இந்த பழைய கமலஹாசன் படத்தை இப்போ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஜேம்ஸ் பாண்ட் படங்களை இப்போ அதாவது அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இது ஓகே தான். பட் இன்னைக்கு கண்டிப்பாக நான் அதுக்காக நான் சமாதானம்லாம் சொல்ல வரல. நான் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டி வீடியோ நான் என்ன நினச்சேன், அப்போது நிஜமாவே ஹை குவாலிட்டினா அந்த இதையே ஷூட் பண்ணணும். அப்போ ஷூட் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கைலாஷ் எல்லாம் போய் ஷூட் பண்ணுறது, அந்த ஸ்டைலில் ஷூட் பண்ணி எடுத்து உங்களுக்கு போடணும்னு தான் என்னுடைய ஆசை. எப்படி முடியும்? இதுக்கே பாருங்க, சாதாரண ஒரு இதில் வீடியோ வச்சுட்டு போட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து அதெல்லாம் கிடைக்குமா எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஆனால் நம்பிக்கை ஒரு நாள் அப்போதான் போடணும். இந்த கைலாஷை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கேன், நேராக போய் பார்த்து எடுத்துலாம் போடணுன்ட்டு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, கேதார்நாத் இந்த பக்கம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பாபா நிமேலி, அந்த நீம் கரோலி பாபா, அந்த அதுதான் அந்த தாம் அந்த இடம், அந்த மாதிரி அந்த எல்லாமே நான் ஷூட் பண்ணி போடணுங்கிற என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக அதோடைய விசேஷங்கள், அதை பற்றி நமக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக, அதை பற்றி எத்தனை நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன உதவும், அதை பற்றி அது அந்த அளவுக்கு போடணும்னு என்னோட இருக்குது. நிறைய கிராஃபிக்ஸோட கண்டென்ட்ஸோட ஆல் என்ன சொல்கிறது எவ்ரிதிங் அந்த மாதிரி போடணுன்னு இருக்குது. பட் இது கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ்லாம் போய் இப்போ நான் சொன்னேன் பேபி ஸ்டேஜ்லாம் இருக்கும். பேபி ஸ்டேஜில் இருக்கோங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் தான் நான் சொல்கிறேன்னா, இந்த பேபி ஸ்டேஜுங்கிறது நான் சும்மா இதுவாக சொல்லலை, இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மைக்கேல் ஃபாரடேன்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த பேபிங்கிறத பற்றி. மைக்கேல் ஃபாரடே பற்றி நான் சொல்கிறேன், அவர் உலகத்திலே கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே தான். மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷனை விடனா இவர் வந்து புக் பைண்டிங் ஷாப்பில் வேலை செஞ்சு அந்த புக்கை படித்து சயின்டிஸ்ட் ஆனவர். அது மட்டும் இல்லை, இவர் கண்டுபிடிச்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிஸுக்கும் ஈக்குவேஷன் போட்டு அதிலிருந்து தான் டெஸ்லாவும் எடிசனும் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்தார்கள். மின்சாரத்திற்கு ஆரம்ப புள்ளி, அதாவது இஎம்எஃப், அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லேருந்து கரண்ட் வருது. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் எப்படி வருதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து வருது. அந்த இஎம்எஃப் கண்டுபிடிச்சதே இவர் தான் கரெக்டாக சொல்லணும். அப்படின்னா இவர்கிட்ட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இவர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். நம்ம ஊர் ஜெமினி கணேசன், கமலஹாசன் மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதனால இவர் வந்து ஒரு சயின்ஸ் கூட்டம் அப்படின்னா, இப்போ ராயல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாண்டில் ஒன்று இருக்குது, ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் அப்படின்ட்டு, அங்கே தான் வந்து கூட்டங்கள்லாம் போடுவாங்க. ஓகே, அந்த கூட்டம் இப்போ இன்றைக்கி மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரிசிட்டியை ஐஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டு, டைனமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் அந்த இதில் கூட்டத்தில் இன்றைக்கி சாயந்தரம். அப்படின்னா 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரே கூட்டம் ஜேன்ட்டு எல்லாம் பெண்கள் கூட்டம் தான். அவர் பேரே லேடிஸ் மேன் கூட சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பார். அதனால் பெண்கள் அலைமோதுமா அவருக்கு அந்த மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு கூட்டம் சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு இது போடுறாரு அப்படின்னு லெக்சர் கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அது மாதிரி லேடிஸ் எல்லாம் புரியலையோ வந்து உட்காந்தாச்சு அத்தனை பேரும். அதில் வந்து இவர் 1 மணி நேரம் பேசி முடிச்சோன்னா அவங்களுக்கு தெரிந்த அளவில் ஒரு லேடி எழுந்து, சார் மிஸ்டர் ஃபாரடே, நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இது என்னது, இது எலக்ட்ரிசிட்டிங்கிறீங்க, அது மேக்னட்டிசம்ங்கிறீங்க, இதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒயரு, இவ்வளோ பெரிய டைனமம், இதை போட்டு சுற்றி இதை போட்டு இது பண்ணி இதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு இப்படி போட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு பல்பு எரியும், காற்று வரும், இது என்னது, இது இவ்வளோவா ஒருத்தர் மெனக்கடுவாங்க ஒரு சின்ன சக்தியை எடுக்கிறதுக்கு அப்படின்ன போது
இது சொன்னாரு பாருங்க ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் தான் இப்ப நான் வீடியோல உங்களுக்கு சொல்றது. பேபி ஸ்டேஜ் உடைய அர்த்தம். என்னன்னா, மேடம் அவர் சொல்றது, இன்னைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி, இஎம்எஃப், எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது ஒரு பேபி ஸ்டேஜ்ல இருக்கு கண்டுபிடிப்புல. ஒரு பேபிங்கிறது சின்ன குழந்தையா இருக்கும்போது 1008 கஷ்டம் கொடுக்கும். ஆய் போகும், துணி மாற்றணும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ராத்திரியெல்லாம் தூங்காது. அப்போ அந்த அம்மாவுக்கு இருக்கிற இது இருக்கு, அவ்வளோ கஷ்டப்படுத்தும் அந்த அம்மாவை. அந்த அம்மா வந்து நான் வந்து சும்மா சொல்லிட்டேன், திடீர்னு அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு இப்படின்னு என்னென்ன கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய டைமே இல்லை அப்பாவுடைய டைம் டோட்டலாக வந்து பேபி தான் எடுத்துக்கும். அவங்கள தூங்க விடாது, அவ்வளோ பண்ணுற பேபி. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பேபி வந்து என்னடா இப்படிலாம் படுத்துது, இப்படி ஆகிப்போகுது, இப்படி ஷிட்டு போகுது அப்படின்னு தூக்கி போட்டுருந்தாங்கன்னா அந்த அம்மா நாளை அந்த ஒரு ஐன்ஸ்டீனோ இல்லை ஒரு பெரிய தலைவர் லிங்கனோ இல்லை அப்துல் கலாமோ இல்லை ஒரு பெரிய மனிதர்கள் பெரிய யாராவது சொல்லுங்க, அவங்க உருவாகிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பேபியாக இருந்து படுத்தினவங்க தான் அவங்க அம்மா அப்பாவை. பெரிய வேலை வச்சவங்க தான் சின்ன குழந்தைங்கள்ல. அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு இந்த சின்ன பேபி ஸ்டேஜில் இது இவ்வளோ பிரச்சனை பண்ணுது, இது தேவையில்லைன்னு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு அந்த சயின்டிஸ்ட் வரப்போகுது இல்லை, நாளைக்கு ஒரு ஜீனியஸ் நமக்கு கிடைக்க போகுது இல்லை. எல்லாருமே பேபியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறது. அது மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது இப்போ ஒரு பேபி ஸ்டேஜில் இருக்குது. அதனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்கிறது. நாளை இந்த எலக்ட்ரிசிட்டி பாருங்கள் டெவலப் ஆகிட்டு உலகத்தையே இது உலகத்தோட அசைவே இதை வச்சு தான் இருக்க போகுது. அவ்வளோ சுகம், அவ்வளோ இது கொடுக்க போகுது. இன்னைக்கு வேணால் கஷ்டம் கொடுக்கலாம், ஆனால் நாளைக்கு விளந்தப்புறம் இது பாருங்கள் அந்த அப்படின்னார் கரெக்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இஎம்எஃப்லேருந்து இது எலக்ட்ரிசிட்டி வந்து எடிசன், அதுக்கப்புறம் டெஸ்லா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் கண்டுபிடிச்சப்பறம் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் உலகமே இல்லை. அதனால் இப்போ பாருங்களேன், ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அவர் தான் அதனால தான் எல்லாரும் சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லுங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னா, நான் சொல்கிறது இவர் தான். இவரை மாதிரி அழகாக இருக்காரு சொல்லுறதுல அறிவும் ஜாஸ்தி, எல்லாமே அறிவு. அவர் கடைசி வரைக்கும் வந்து ஏகப்பத்தினி விரதனாக இருந்து ஜெமினி கணேசன் இருக்கிறதுனால நிறைய கல்யாணம்லாம் பண்ணிக்கல. நிறைய பேர் அவர் பின்னாடி தான் இவர் ஒரே ஒரு பொண்ணாட்டிங்க, இன்னும் குழந்தையும் கிடையாது இருக்கு. ஆனாலும் வரலாற்றில் சார் அப்படிங்கிற பட்டம் வாங்கி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, அவர் வெறும் சயின்ஸ் கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, அவர் பேபி ஸ்டேஜுடைய அர்த்தத்தை சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய அர்த்தம். அது மாதிரி என்னுடைய வீடியோக்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேயா, நாளை இது வளர்ந்து நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கண்டிப்பாக நான் எலக்ட்ரிசிட்டி எப்படி வளர்ந்து இன்றைக்கி பெருசாக புதாகரமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், அது மாதிரி நானும் வீடியோக்கள் போட முயற்சி செய்கிறேன். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏறினா தான் நானும் அடுத்த முயற்சிகளை போகலாம். என்னதான் பேபி தவழ்ந்தாலும் கொஞ்சம் பிடித்து இந்த குழந்தையை கொஞ்சம் தாளாட்டி சீராட்டி ஒரு நடை வண்டி அந்த மாதிரிலாம் கொடுத்து அப்படியே நடக்க வச்சு உட்கார வச்சு எல்லாம் பண்ணால் கூட அப்போ தானே இந்த பேபியும் வளர்ந்து பெருசாக ஆக முடியும். அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் சேனலை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.